குளிரில் குருவியின் மண் வீடு. கிராமத்துல இருக்கிற டொனி குருவி, சிச்சு காக்கா, சோட்டு கிளி நல்ல தோழிகளா இருந்தாங்க. அதுல டொனி ரொம்ப ஏழை, மத்த 2 பேரும் கொஞ்சம் பணம் இருக்கிறவங்க. கிராமத்துல இருக்கிறவங்க வீடுங்க பழசானதுனால சிட்டிக்கு போய் அங்க காய்கறி வியாபாரம் செஞ்சு அதுல வர வருமானத்துல அவங்க ஊர்ல பெருசா வீடு கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி 3 பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. சிட்டியில இவங்க பட்ட கஷ்டம், ஊர்ல இவங்க கட்டுற வீடு, கடைசியில இயற்கை இவங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் இந்த கதை. சிட்டியில பரபரப்பா இருக்கிற ஒரு மார்க்கெட். அதுல 3 பேரும் 3 கடையில இருந்தாங்க. டொனி, சோட்டு, சிச்சு 3 பேரும் காய்கறி வித்துக்கிட்டு இருந்தாங்க. சிட்டியில வெயில் அதிகமா இருந்துச்சு. சோட்டு கிளி சத்தமா, வாங்கம்மா வாங்க, இப்பதான் பறிச்சிட்டு வந்த இலசான கத்திரிக்காய், இதுல எண்ணெய் கத்திரிக்காய் செஞ்ச சுவையா இருக்கும், கிலோ 50 ரூபா மட்டும்தான். ஐயோ, இந்த சிட்டி வெயிலுக்கு என் கலர் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. கருப்பு காக்கா கடைசியில ரோஸ்டட் காக்காவா ஆயிடுவான் போல தெரியுது. சிச்சு கஸ்டமர்ஸ் கிட்ட, ஏங்க வெண்டைக்காய் இலசா இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? இதை சாப்பிட்டீங்கன்னா என் புள்ள சின்ன மாதிரி உங்களுக்கு மூளை அதிகமாகும். இங்கே டொனி பொறுமையா, தக்காளி, பச்சை மிளகா, கீரைக்கட்டு, ஒரு கட்டு கீரை வெறும் 10 ரூபாய் தான், வாங்கிக்கோங்க, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அன்னைக்கு மதிய நேரம் அவங்க 3 பேருமே சாப்பிட உட்காந்தாங்க. அவங்க கூடவே சிட்டிக்கு வந்திருந்த அவங்க பிள்ளைகளான பன்னு, சின்னு, புஜ்ஜியும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. தட்டுல இருந்த தயிர் சாதத்தை பார்த்து பன்னு பாவம் அழுதுகிட்டே, அம்மா எனக்கு இங்க விற்கிற சிட்டி பிரியாணி வேணும். நாம சிட்டிக்கு வந்தது எதுக்கு? இங்கத்து வாழ்க்கை வாழதானே. அப்படி இருக்கும்போது இந்த தயிர் சாதம் எதுக்கு? எனக்கு பேசாம இங்க விற்கிற பிரியாணி வாங்கி கொடு. வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு பன்னு. நாம வந்தது இங்க வியாபாரம் செய்யறதுக்கு, பிரியாணி வாங்கி சாப்பிடல. பார்த்தல கடைக்கு வாடகை எவ்வளோன்னு? அந்த சின்ன கடைக்கு 10,000 ரூபாய் வாடகை கொடுக்குறேன். பிரியாணி சாப்பிடணும்னா கிட்னி தான் விற்கணும். டேய் பன்னோ, எங்க அம்மா எனக்கு ஃபேஸ் க்ரீம் வாங்கிக்க கூட காசு தர மாட்டேங்கிறாங்கடா. நிறைய பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும் அப்படின்னே சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க பசங்களா. நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஊர்ல ஒரு வீடு கட்டிக்கிட்டா அங்க நம்ம ராஜாவா வாழலாம். அப்போ நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நாங்க வாங்கி தரோம். ராஜா வாழ்க்கை அப்படின்னா தினமும் ஒரு லட்டு சாப்பிடலாம் இல்ல ஆண்டி? அப்படின்னா நான் ஓகே தான், எவ்வளோ கஷ்டம் வேணும்னாலும் படுறேன். சில மாசத்துக்கு அப்புறமா அவங்க நினைச்ச அளவுக்கு பணத்தை அவங்க சம்பாதிச்சாங்க. அதனால சிட்டியை விட்டு அவங்க கிராமத்துக்கு கிளம்புனாங்க. அப்பாடா, கடைசியில அந்த நரகத்துல இருந்து வந்துட்டோம். இப்போ ஊர்ல வீடு கட்டணும். நான் எங்க தாத்தா காலத்துல கட்டின அந்த மண் வீட்டை இடிச்சிட்டு பெரிய 2 மாடி பில்டிங்க கட்ட போறேன். உள்ள ஃபுல்லா டைல்ஸ், எல்லாம் கிரானைட் தான். அப்படியே வெயில் என் வீட்டு மேல பட்டா அந்த வெயில என் வீடு பளபளன்னு ஜொலிக்கணும். வாவ், இது சூப்பர் ஐடியா சோட்டோ. நானும் குறைஞ்சவே இல்ல, நான் கிளாஸ் வீட கட்ட போறேன். என் வீடு மொத்தமும் கண்ணாடி தான். வெளியில இருந்து பாக்குறதுக்கு சினிமா செட்டு மாதிரி இருக்கும். சின்னும் அவனுடைய முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிட்டு சந்தோஷப்படுவான். டொனி, நீ எப்படி கட்ட போற? அப்போ டொனி குருவி சிரிச்சுக்கிட்டே, நான் அவ்வளவு பெரிய வீடெல்லாம் கட்ட போறதில்ல சிச்சு. எனக்கும் புஜ்ஜிக்கும் போதுமான அளவுக்கு சின்னதா ஒரு மண் வீடு கட்ட போறேன். மேல காஞ்ச புல்லால கூரை வைக்க போறேன். அப்படியே அதே மண்ணால வீட்டை சுத்தி ஒரு காம்பவுண்ட் கட்ட போறேன். அதை கேட்டு அவங்க சிரிச்சாங்க. என்னது, மண் வீடா? டொனி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நாம எந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? சிட்டில இருக்கிற மாதிரி செங்கல் சிமெண்ட் வச்சு வீடு கட்டிக்கோ, அது வாழ்நாள் முழுக்க இருக்கும், எதுவும் ஆகாது. ஆமா டொனி, நாளைக்கு எங்க 2 பேர் வீட்டுக்கு நடுவுல உன்னோட மண் வீடு இருந்தா என் மானம் என்ன ஆகுறது சொல்லு? சிமெண்ட் வீடு கட்டிக்கோ. இல்ல சிச்சு, எனக்கு மண் வீடு தான் பிடிக்கும். குளிர்காலத்துல கதகதப்பா இருக்கும், வெயில் காலத்துல சில்லுன்னு இருக்கும், அதுவே போதும். சரி, உன் விருப்பம். நாளைக்கு மழை வந்தா உன் வீடு கரைஞ்சி ஓடி போயிடும், தண்ணியோட தண்ணியா. 3 பேரும் வீட கட்டி முடிச்சிட்டாங்க. சோட்டுவோட வீடு பெரிய பங்களா வீடு, அப்படியே மார்பிள்ஸ், கிரானைட் வச்சு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சிச்சு காக்காவோட வீடு கண்ணாடியால பளபளன்னு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல துணியோட சின்ன மண் வீடு பாக்குறதுக்கு ரொம்ப குட்டியாவும் ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. பன்னு அவனுடைய புது வீட்டுல மாடியில இருந்து கீழே வலிக்கிட்டே வந்து, அம்மா இந்த கல்லு நல்லா இருக்கு, இங்க ஸ்கேட்டிங் விளையாடலாம். ஆனா கீழே விழுந்தா பல்லு உதிர்ந்து விழுந்துரும். பாத்துடா பன்னு, இது இட்டாலியன் மார்பிள், இதுல இட்லி மாவு ஊத்துனாலும் கரையாயிடும், நம்ம பார்த்துதான் வச்சுக்கணும். அம்மா, நம்ம வீடு சூப்பரா இருக்கு. உள்ள இருந்து பார்த்தா வெளியில எல்லாமே தெரியுது. ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு உள்ள நாம என்ன பண்றோமோ அதுவும் தெரியும்ல. அதுதான்டா வாழ்க்கை. நம்ம என்ன சாப்பிடுறோம், என்ன பண்றோன்றத பார்த்து ஜனங்க எல்லாரும் பொறாமப்பட போறாங்க. அவங்க 2 பேரும் டொனியோட வீட்டை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. பைத்தியக்காரி, பழைய காலத்து வீட்டை கட்டியிருக்கா பாருன்னு சொன்னாங்க. ஆனா டொனி அது எதையுமே பெருசா எடுத்துக்கல. இப்படி இருக்கும்போது நவம்பர் போய் டிசம்பர் வந்துச்சு. குளிர்காலம் தொடங்குச்சு. அந்த குளிர்காலத்துல காலையில 10 மணி ஆனாலும் கூட வெயில் சுத்தமா வரவே இல்ல. சாயந்தரம் 4 மணிக்கெல்லாம்
இருட்டாக ஆரம்பிச்சுது. சோட்டு கிளியோட வீட்டுல ராத்திரி 8 மணி. அவ இட்டாலியன் மார்பிள் போட்டதுனால அது ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. சிமெண்டால சுவரு கட்டினதுனால குளிர் அதிகமா உள்ள வந்துச்சு. அவ வீடு கிட்டத்தட்ட காஷ்மீர் மாதிரி ஆயிடுச்சு. பன்னு 4-5 ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டு கட்டில் மேல உட்காந்துக்கிட்டு நடுங்கிக்கிட்டே, அம்மா இது என்ன வீடுமா, கை காலெல்லாம் நடுங்குது, கால் கீழே வச்சா கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இல்ல இருக்கு, இந்த மார்பிள்ஸ்ல கரண்ட் இருக்கா? அப்போ சோட்டுவும் குளிர்ல நடுங்கிக்கிட்டே, எனக்கும் ஒண்ணுமே புரியலடா, வீடு சிமெண்ட்ல கட்டினா நல்லா இருக்கும்னு நினைச்சா இது என்னமோ ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு, ஹீட்டர் போடவும் இங்க கரண்ட் வேற இல்ல. இன்னொரு பக்கம் சிச்சுவோட வீடு. அந்த வீடு ரொம்ப மோசம், கண்ணாடி வீடுதான் அப்படிங்கறதுனால குளிர் நேரா வீட்டுக்குள்ளதான் வந்துகிட்டு இருந்துச்சு. கிளாஸ் எல்லாம் ஐஸ் மாதிரி மாறி வீட்டை ஃப்ரிட்ஜ் மாதிரி மாத்திடுச்சு. பாவம் சின்ன காக்கா குளிர் தாங்க முடியாம படுத்துக்கிட்டு இருந்தான். அம்மா என்னோட ஃபேஸ் கிரீம் எல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி மாறிடுச்சு, கண்ணாடியில கை வச்சா அப்படியே கை கண்ணாடியில ஒட்டிக்குது, வாமா நம்ம வெளியில போய் படுத்துக்கலாம், உள்ள விட வெளியில கதகதப்பாதாமா இருக்கு. வெளியில படுத்தாம ஆன மரியாதை போயிடும்டா, இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணாடி வீடு கட்டி இப்ப குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்கோம், இப்ப துணி என்ன பண்றாளோ என்னவோ. அன்னைக்கு ராத்திரி 10 மணி. குளிர் தாங்க முடியாம பாவம் பன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். சின்னுவுக்கு ஜுரமே வர மாதிரி இருந்துச்சு. சிச்சுவுக்கும் சோட்டுவுக்கும் என்ன பண்றது அப்படின்னே புரியல. சிச்சு சிச்சு வெளியில வா, என்னால முடியல. அப்போ சிச்சு காக்கா நடுங்கிக்கிட்டே வெளியில வந்து, என்னாலையும் தான் முடியல, குளிர் தாங்கவே முடியல சோட்டு, நம்ம நிலைமையே இப்படி இருக்கே, துணியோட நிலைமை எப்படி இருக்கோ என்னவோ, பாவம் சின்ன மண் வீடு இல்ல, வா ஒருவேளை ஐஸ் கட்டியா மாறிட்டாளோ என்னவோ. ஆமா பாவம் துணி, மண் வீடாச்சே, தாங்குமோ தாங்காதோ, வா குழந்தைங்களை கூட்டிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் துணியோட வீட்டுக்கு போனாங்க. துணியோட வீடு வெளியில பார்க்க ரொம்ப அமைதியா இருந்துச்சு. உள்ள இருந்து விளக்கு வெளிச்சம் தெரிஞ்சது. அம்மா புஜ்ஜியோட வீட்டுக்குள்ள லைட் எரியுதுமா, அப்போ அவங்க எல்லாரும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, வாங்க நம்ம உள்ள போலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது வேற. அப்போ சோட்டு கதவை தட்டி, துணி துணி கதவை தர, நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். துணி வந்து கதவை திறந்தா. உள்ள போன சோட்டு சிச்சு 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. உள்ள ரொம்ப கதகதப்பா நல்லாதான் இருந்துச்சு. புஜ்ஜி பாய் போட்டு உக்காந்துக்கிட்டு ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தா. துணி அவளுடைய சமையல் அறையில நாட்டுக்கோழி குழம்பும் களியும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த வாசம் அந்த வீடு முழுக்க நல்லா பரவி இருந்துச்சு. வாங்க வாங்க, என்ன எல்லாரும் இந்த நேரத்துல நடுங்கிக்கிட்டே வரீங்க? அப்ப பன்னு ரொம்பவே ஆர்வமா, ஆஹா இது வீடு இல்ல சொர்க்கம், எவ்வளவு கதகதப்பா இருக்கு, ஹீட்டர் ஏதாவது போட்டிருக்கீங்களா ஆண்டி? ஆமா ஆண்டி, இங்க ரொம்ப நல்லா இருக்கு, எங்க வீடுதான் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. அப்போ சோட்டுக்கிளி ரொம்பவும் ஆச்சரியமா, அட உண்மையிலே இங்க குளிர் இல்ல, இங்க ஹீட்டரும் இல்ல, ஃபேன் இல்ல, ஏசி இல்ல, அப்படி இருக்கும்போது இவ்வளவு கதகதப்பா எப்படி இருக்கு? ஆமா டோனி, என் கண்ணாடி வீட்டை விட இந்த மண் வீடு ரொம்ப நல்லா இருக்கு, இப்பதான் என் கால்ல சொரணையே வந்திருக்கு. துணி சிரிச்சுக்கிட்டே, உட்காருங்க, முதல்ல இந்த சுட சுட களி சாப்பிடுங்க. எல்லாரும் இன்னொரு பாய் போட்டு உக்காந்தாங்க. துணி அவங்க எல்லாருக்குமே சுட சுட களியும் அப்படியே நாட்டுக்கோழி குழம்பையும் பரிமாறினா. பன்னுக்கிடையே அதை சாப்பிட்டு பார்த்து, அப்பாடா இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு, துணி ஆண்டி ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சந்தோஷமா உக்காந்தப்போ துணி அவங்க எல்லார்கிட்டையும், இங்க பாரு சிச்சு சோட்டு, நீங்க எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணீங்க மண் வீடு கட்டுறான்னு, ஆனா இப்ப சொல்றேன் கேளுங்க, மண் வீடு கட்டுறதுல ஒரு பயன் இருக்கு. என்ன அது? மண் சிவருங்க தெர்மல் எக்ஸிலேட்டரா வேலை செய்யும். அதாவது வெயில் காலத்துல வெயில் அதிகமா இருந்தாலும் கூட அந்த அனலை உள்ள கொண்டு வராது. அதனாலதான் வெயில் காலத்துல வீடு சில்லுன்னு தான் இருக்கும். அதே மாதிரி வெளியில குளிரா இருக்கும்போது உள்ள இருக்கிற அனலை வெளியில போக விடாது, வெளியில இருக்கிற குளிர உள்ள வர விடாது. அதனாலதான் இப்ப இவ்வளவு கதகதப்பா இருக்கு. ஆமா, சிமெண்ட் பூசுற அந்த செவரு எல்லாமே வெளியில இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏத்தாப்புல மாறிடும். குளிரா இருந்தா குளிர ஆரம்பிச்சிடும், வெயில் அடிச்சதுன்னா அனலா மாறிடும். மண்ணு இயற்கை வளம் இல்லையா, இது நம்மள தாய் மாதிரி பாத்துக்கும். அட கடவுளே, இவ்வளவு சயின்ஸ் இருக்கா இதுல? தேவையில்லாம அவ்வளவு பணத்தை செலவு பண்ணி அந்த கண்ணாடி வீடு கட்டினேன், பார்க்க நல்லா இருக்கு, ஆனா உள்ளதான் இருக்க நரகம் மாதிரி இருக்கு. நானும் தப்பு பண்ணிட்டேன், என் சிமெண்ட் பங்களால இருக்கிறது கூட ஏதோ நரகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பணம் இருந்தா பத்தாது, கொஞ்சம் அறிவும் இருக்கணும், நம்ம துணி மாதிரி. சோட்டு, வீடுங்கிறது 4 செவரு மட்டும் இல்ல, அது நம்ம வாழ்ற இடம் இல்லையா, அதனால நமக்கு ஏத்தாப்புல கட்டிக்கணும். இன்னைக்கு நீங்க இங்கேயே படுத்துக்கோங்க, என் வீடு உங்க எல்லாருக்கும் போதுமானதுதான். நான் மட்டும் இன்னைக்கு இல்ல, தினமும் இங்கே தான் இருக்க போறேன். துணி ஆண்டி கொடுக்குற சாப்பாடு கூடவே புஜ்ஜி விளையாட இருக்கா, அதுக்கும் மேல வீடு நல்ல கதகதப்பா இருக்கு. ஆமா, நானும் வரமாட்டேன், இங்கேதான் இருக்க போறேன். அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி துணியோட மண் வீட்டுல எல்லாரும் கதகதப்பா படுத்தாங்க. வெளியில குளிர் எவ்வளவு அதிகமா இருந்தாலும்
அந்த மண் சுவரு அவங்கள தாய் மாதிரி பாதுகாத்துச்சு. அதிகமா பணம் செலவு பண்ணி கட்டுற வீடு பெருசில்ல, நமக்கு ஏத்தாப்புல ஒரு அழகான சின்ன மண் வீடு கட்டினாலும் அது சொர்க்கம்தான். சோட்டுவுக்கும் சிச்சுவுக்கும் இப்ப இது நல்லாவே புரிஞ்சுது. மண் வீட்டோட அருமையும் தெரிஞ்சுது.